வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் பப்பாளி மர வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். பப்பாளி மரத்தை விதைகள் மூலமாக வளர்க்கலாம். நல்ல பழுத்த ஆரோக்கியமான பப்பாளி பழத்தை கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதைகளை தனியாக எடுத்துகிட்டு அந்த விதைகளை சுற்றி ஜெல் மாதிரி வளவளப்பாக இருக்கும். அதை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அந்த விதைகளை 1 முதல் 2 நாட்கள் நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் விதையை ஊனணும். ஒரு ஏக்கருக்கு 100லேருந்து 120 கிராம் விதைகள் தேவைப்படும். பாலித்தீன் பேக்கு இல்லைன்னா நர்சரி ட்ரேயில் மண், மணல், தொழு உரம் கலந்து அதை அந்த பாலித்தீன் பேக்லேயும் நர்சரி ட்ரேலையும் ஃபில் பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகளை ஊனணும். விதை ஊனதுலேருந்து 2 to 3 வாரத்தில் விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். 45 to 60 நாளில் 15 to 20 சென்டிமீட்டர் நீளம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் அந்த செடியை தோட்டத்தில் நடலாம். எப்போ நடணும்னா February, March மாதம், அப்படி இல்லைன்னா June, July மாதத்தில் நடலாம். தோட்டத்தில் 60 சென்டிமீட்டர் நீளம், 60 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி தோண்டி அந்த குழியில் இருக்கக்கூடிய மண் எடுத்துகிட்டு அதில் 10 கிலோ தொழு உரம் அந்த மண்ணோட கலந்து அந்த குழியில் போட்டு அதுக்கு மேலே செடி நடணும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 1.8 மீட்டர் இடைவெளி விடணும். இதுவே குட்டை ரக பப்பாளி செடியாக இருந்தால் 1.2 மீட்டர் இடைவெளி விடணும். கோடை காலத்தில் 6 to 8 நாளுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சணும். இதுவே குளிர்காலமாக இருந்தால் 10 to 12 நாளுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சணும். தோட்டத்தில் செடி நட்டத்துலேருந்து 4 to 6 மாதத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்கள் பூத்ததுலேருந்து 4 to 6 மாதத்தில் காய்கள் முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம செடி நட்டத்துலேருந்து 9 to 11 மாதத்தில் காய்களை நம்ம அறுவடை செய்யலாம். எந்த மாதிரி பழத்தை அறுவடை செய்யணும்னா பழம் அடர் பச்சையிலேருந்து வெளிர் பச்சை, அதாவது டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். பப்பாளி பழத்தோட அடிப்பகுதியில் சிறிய மஞ்சள் கலர் வந்ததுக்கப்புறம் அந்த பழத்தை நம்ம அறுவடை செய்யலாம். பழத்தை கீறி விடும்போது பால் மாதிரி இல்லாமல் தண்ணி மாதிரி வந்தால் பழம் முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழத்தை அறுவடை செய்யலாம். பப்பாளி பழத்தை 7 to 10 நாளுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக அறுவடை செய்யலாம். பப்பாளி மரம் வருஷம் ஃபுல்லாக காய் காய்க்கும். ஒரு பப்பாளி மரத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு 40 to 75 பழங்கள் பறிக்கலாம். தோராயமாக ஒரு பப்பாளி மரத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு 30 to 50 கிலோ வரைக்கும் நம்ம பழங்கள் பறிக்கலாம். ஒரு ஏக்கர் பப்பாளி தோட்டத்துலேருந்து நமக்கு 16 to 24 டன்னு பப்பாளி பழம் கிடைக்கும். இதுவே குட்டரக பப்பாளி மரமாக இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு 30 to 50 டன் பப்பாளி பழம் நமக்கு கிடைக்கும். பப்பாளி மரம் 3 வருஷம் வரைக்கும் தான் அதிக காய்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் பப்பாளி மரம் நீளமாக வளர்ந்து அதனுடைய காய்கள் வைக்கும் திறன் குறைஞ்சி மகசூல் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதிக பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு உள்ளாயிரும். அதனால் பப்பாளி தோட்டம் வச்சு பப்பாளி விவசாயம் செய்கிறவங்க ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு டைமும் பழைய பப்பாளி மரத்தை பிடுங்கிட்டு புதிய பப்பாளி கன்றை நடுவாங்க. பப்பாளி மரத்தோட ஆயுட்காலம் 5 வருஷம். நன்றி.